பலர் வாழ்க்கையில ஒரு தவறான நம்பிக்கையோடு வாழ்கிறார்கள். நாம் செய்த தவறுகளையும் துரோகங்களையும் பிறர் மனதில் ஏற்படுத்திய காயங்களையும் பசுவுக்கு சோறு போட்டு காகத்துக்கு அன்னம் வைத்து நாய்க்கு பிஸ்கெட் கொடுத்து கழுவி விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை கணக்கு புஸ்தகம் மாதிரி இல்லை. இது மனசாட்சியின் பதிவு. புஸ்தகம் ஒருவரை ஏமாற்றிவிட்டு கோவிலில் விளக்கு ஏற்றினால் அந்த ஏமாற்றம் அழிந்து விடாது. ஒருவரின் நம்பிக்கையை உடைத்துவிட்டு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தால் உடைந்த நம்பிக்கை மீண்டும் ஒட்டிவிடாது. உதவி செய்வது தவறு இல்லை, அது நல்லதே. ஆனால் அது நாம் செய்த தவறுகளுக்கு மாற்று வழி அல்ல. உதாரணமாக, ஒரு மனிதன் தன்னிடம் வேலை பார்க்கும் ஒருவரை சம்பளம் தராமல் ஏமாற்றிவிட்டு தினமும் கோவிலுக்கு போகிறான். அவன் பக்தன்தான், ஆனால் அவன் நேர்மையானவன் இல்லை. இன்னொரு உதாரணம், ஒருவர் தன் குடும்பத்தை மனதளவில் காயப்படுத்திவிட்டு வெளியே அனைவருக்கும் நல்லவராக நடிக்கிறார். சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கலாம், ஆனால் வீட்டுக்குள் நிம்மதி கிடைக்காது. இதுதான் கர்மாவின் வேலை. கர்மா என்றால் உடனே நடக்கும் தண்டனை அல்ல. அது நாம் விதைத்த விதை. அது மண்ணுக்குள் அமைதியாக இருக்கும். சரியான நேரம் வந்ததும் அது முளைக்கும். அது பணமாக திரும்பலாம், உறவாக திரும்பலாம், உடல் நலமாக திரும்பலாம், அல்லது மனநிம்மதி இல்லாத ஒரு வெறுமையாகவும் திரும்பலாம். நாம் யாரையாவது பொய் சொல்லி ஏமாற்றினால் ஒரு நாள் நம் வாழ்க்கையில் உண்மை நம்மை விட்டு விலகும். நாம் யாரையாவது தேவைக்காக பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்தால் ஒரு நாள் நாமும் தேவையில்லாதவராக உணரப்படுவோம். இதெல்லாம் தற்செயல் இல்லை. இது கணக்கே இல்லாத கர்மாவின் இயல்பு. நல்ல செயல் செய்தால் அது நல்ல விளைவை தரும். ஆனால் அது நாம் செய்த தவறுகளை அழிக்காது. புண்ணியம் தனி, பாவம் தனி. உண்மையான மாற்றம் வருவது நாம் செய்த தவறு தவறுதான் என்று மனதார ஒப்புக்கொள்ளும்போது, நாம் பாதித்தவரிடம் உண்மையாக மன்னிப்பு கேட்கும்போது, அதே தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கான துணிவை வளர்த்து கொள்ளும்போது தான் கடவுளையும் நிம்மதியையும் நாம் எப்போதும் வெளியே தேடுகிறோம். கோவில் சாமி, சடங்கு, காணிக்கையெல்லாம் உதவும், ஆனால் அவை நினைவூட்டல்கள் மட்டும். உண்மையான கடவுள் நம் மனசாட்சியில்தான் இருக்கிறார். இது தவறு என்று உள்ளுக்குள் சொல்லும் அந்த மெளன குரலை நாம் கேட்டால் போதும். அதை அடக்காமல் நடந்தால் போதும். யாரையும் ஏமாற்றிவிட்டு நிம்மதியாக தூங்க முடியாது. யாரையும் காயப்படுத்திவிட்டு சாந்தியாக வாழ முடியாது. மாற வேண்டியது சடங்கு அல்ல, மாற வேண்டியது நம் செயல், நம் எண்ணம், நம் நோக்கம். அது மாறினால் கர்மாவும் மாறும், வாழ்க்கையும் மாறும். நிம்மதியும் எந்த கோவிலுக்கும் போகாமல் நம் உள்ளுக்குள்ளேயே பிறக்கும். பலர் வாழ்க்கையில